குருவே சரணம். இல்லங்கள் தோறும் எழுந்தருள வருகின்றாள் நம் இறைவி. உலக நன்மையின் பொருட்டு சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட பேராற்றல் உடைய பெண் சக்தி காளி. சாக்த வழிபாட்டில் தனிப்பெரும் சக்தியாக போற்றப்படுபவள், நிகரற்ற கருணை கொண்டவள், பராசக்தியின் சதுர்த்த வடிவங்களுள் ஒன்றானவள், அளப்பரிய சக்தி படைத்தவள். ஆடல் நாயகனாகிய சிவபெருமானுக்கு மார்கழி திருவாதிரை போல ஆடல் உவக்கும் காளிக்கு சித்திரை திருவாதிரை உகந்த நட்சத்திரம் ஆகின்றது. சிவபெருமானுடன் காளி போட்டி நடனம் ஆடிய பொழுது உலக உயிர்கள் சோர்வடைந்து வருந்து வீழ்ந்தன. அவள் சரணடைந்த பின்னர் சகல உயிர்களையும் காத்திடும்படியும் அவைகள் புத்துணர்வு பெறும்படியும் சிவபெருமான் ஆடிய நடனத்திற்கு ரக்ஷா தாண்டவம் என்பது பெயர். இதுவே காப்பு தாண்டவம் எனப்படுகின்றது. இந்த ஆடல் ஐதீகத்தின் அடிப்படையில்தான் நமது நாட்டின் பெருவாரியான தலங்களில் காளி நடன உற்சவம் நிகழ்த்தப்படுகின்றது. காளியின் கோட்டத்தில் கூத்தர்களால் நிகழ்த்தப்படுகின்ற இந்த சாந்தி கூத்து மிக விசேஷமானது. காளி போன்று வேடம் ஏற்பதற்கும் அவளுக்கு அணுக்கம் செய்வதற்கும் உரிமை பூண்டவர்கள் செவ்வாடை அணிந்து காப்பு கட்டி கடும் விரதம் இருப்பது மரபு. மந்திர உச்சாடனங்களை எளிதில் ஈர்க்கும் தன்மையுடைய அத்திமரத்தால் ஆன சிரசினை சுமந்து கொண்டு ஆடி வருகிறாள் அன்னை காளி. எல்லை தெய்வமாக காத்து ரட்சித்திடும் அன்னையானவள் திருக்காப்பு நடனம் நிகழ்த்தியபடியே வீதிகளிலே உலவி தனது மக்களுக்கு அருள் செய்வதாக ஐதீகம். கோடையின் துவக்கத்தில் அச்சுறுத்தக்கூடிய வெப்பு நோய்கள் பரவி மக்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக ஆடி வருகிறாள் அன்னை காளி. மக்களை காத்திடுவதற்காக தன்னுடைய திருப்பாதங்கள் வீதியில் தேய தேய வெயிலில் வலம் வந்து தன்னை வருத்திக் கொண்டு அனுகிரகிக்கின்ற கருணை தெய்வம் இந்த காளியை தவிர வேறு எவராக இருக்க முடியும்? மக்களை காத்திடும் அந்த மகா சக்தியை போற்றி வரவேற்று வணங்கிடுவதை தவிர வேறெந்த வழிபாடு உயர்ந்ததாக இருக்க இயலும்? சோழர்கள் காலத்தில் ஏற்பட்ட பல முக்கியமான ஆலயங்களில் எழுந்தருளியிருக்கும் இறைவியின் திருநாமம் பிருகன்நாயகி. இப்படி உலக நன்மைக்காக நிகழ்த்தப்படுகின்ற மிக உயர்ந்த நோக்குடைய விஷயமான காளி நடன திருவிழா நம்முடைய திருவாவடுதுறையில் நாளை முதல் துவங்க இருக்கின்றது. நாடி வந்து அருள் செய்திடும் ஆடற்காளியாகிய பிருகன்நாயகி நம் அனைவரையும் காத்து ரட்சிக்கட்டும். குருவே சரணம்.